வணக்கம் மக்களே, இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துடலாம். முதலாவதா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் டோட்டலா 31,575 crores வந்து ஏப்ரல் 1ல இருந்து 11th வரைக்கும் மட்டும் இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்ல இருந்து எடுத்திருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து ட்ரம்ப் அவர்கள் செய்யக்கூடிய டேரிஃப் வார் தான். இதனால வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு இன்செக்யூரிட்டினால அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து எடுத்துட்டு இருக்காங்க குளோபலா. அதுபடி பார்த்தீங்கன்னா 4,077 crores வந்து டெப்ட் ஜெனரல் லிமிட்ல இருந்தும் 6,633 crores வந்து டெப்ட் வாலண்டரி ரிட்டென்ஷன் ரூட்ல இருந்தும் கூட இவங்க எஃபிஐஸ் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. அடுத்ததா கோல்ட் 1,00,000 வந்து தொடுமான்னு சொல்லி நிபுணர்கள் வந்து அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அக்ஷய திருதிக்குள்ள வந்து கோல்டு 1,00,000 வரைக்கும் தொடலான்னு, ஆனா வந்து காஷியஸா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து டெக்னிக்கல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதாவும் அதே மாதிரி ஓவர் பாட் ஜோன்ல வந்து கோல்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஆனா பையர்ஸ் கிட்ட வந்து இன்னமும் கோல்டு மேல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோல்டு பார்த்தீங்கன்னா 24 கேரட் கோல்டு 10 கிராம்ஸோட விலை வந்து 93,350க்கு போய்கிட்டு இருக்கு. ஜிஎஸ்டியோட சேர்த்து பார்க்கும்போது 96,000க்கு போயிட்டு இருக்கு. எம்சிஎக்ஸ்ல கோல்டு கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் வந்து லைஃப் டைம் ஹையை வந்து ரீச் ஆயிருக்கு. அதுபடி பார்த்தீங்கன்னா 93,940க்கு வந்து எம்சிஎக்ஸ்ல ட்ரேட் ஆகுது. நான் வந்து கோல்டு ஓவர்பாட் ரீஜியன்ல இருக்கிறதுனாலையும் எனக்கு வந்து எனக்கு தேவையான அளவுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நினைச்சதுனாலையும் நான் என்னோட கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ல மட்டும் 25% வந்து நான் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிட்டேன். ரிமைனிங் 75% அப்படியே வச்சிருக்கேன். ஒருவேளை வந்து கோல்டு ப்ரைஸ் குறைஞ்சதுன்னா நான் அந்த வித்ட்ரா பண்ண அமௌண்ட்டை வந்து திருப்பியும் வந்து கோல்டுலயே ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்குவேன். இது வந்து என்னோட ஓன் டெசிஷன் தான். அடுத்ததா ஏஷியன் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு நல்ல ரேலியை வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. காரணமா வந்து ட்ரம்ப் ஸ்மார்ட் போன்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ்க்கான டேரிஃபை வந்து கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்காங்க. இது காரணமா வந்து யூரோப் ஏஷியன் மார்க்கெட் எல்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ரிகார்டிங் ஸ்மார்ட் போன்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு மிக்ஸ்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திரும்பியும் வந்து இவர் நான் டேரிஃப் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. செமிகண்டக்டர் மேல இருக்க டேரிஃபை வந்து நெக்ஸ்ட் வீக்ல டிசைட் பண்றதாவும் ஃபோன்ஸ் மேல இருக்க டேரிஃபை வந்து கூடிய விரைவில் வந்து எப்போ திருப்பி அறிவிப்பேங்கிறத வந்து தெரிவிப்பதாகவும் சொல்லியிருக்காரு. இதனால வந்து மிக்சடு பர்ஃபார்மன்ஸை டெக்னிக்கல் ஸ்டாக்ஸ் எல்லாம் டெலிவர் பண்ணியிருக்கு. ஓவராலாக வந்து ஏஷியன் மார்க்கெட்ஸ் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணியிருக்காங்க. இந்தியன் மார்க்கெட்லையும் இதே வந்து பிரதிபலிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இன்ஃபோஎஜ் அவங்களோட ஃபர்ஸ்ட் எவர் ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10லேருந்து 2ஆ மாத்துறாங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து May 7th அறிவிச்சிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் பேங்க்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைச்சு 2.75% வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. இதுதான் வந்து பிரைவேட் பேங்க்லேயே இருக்கிறதுலே வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற பர்சன்டேஜா இருக்கு. இது வந்து பப்ளிக் செக்டர் பேங்க் எஸ்பிஐ அண்ட் பிஎன்பி கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ஈக்குவலாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட் கட் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக தான். அதோட பிரதிபலிப்பாக ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்காங்க. ஜிஎம்ஆர் பவர் பார்த்தீங்கன்னா அவங்களோட கடனை வந்து குறைக்கிறது 4,400 crore மதிப்பிலான கடனை வந்து குறைக்கிறதுக்கான சில வழிகளை வந்து செய்கிறாங்க. அதுபடி இவங்களோட இன்ஆப்ரேட்டிவ் பவர் பிளான்ஸ்ல இருக்க ஸ்டேக்ஸ் சர்டைன் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக்ஸை வந்து சினர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங்க்கு வந்து விற்கிறாங்க. இது மூலமா வந்து இவங்களோட லைட் அசெட் குவாலிட்டியை வந்து இவங்க இம்ப்ரூவ் பண்றாங்க. அடுத்ததா கெயில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் டெண்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க யூஎஸ் எல்என்ஜி ப்ராஜெக்டில் 26% ஆஃப் ஸ்டேக்குக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறதுக்கான எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து தெரிவிச்சிருக்காங்க. கூடுதலாக வந்து கேஸ் அண்ட் ஆயில் சப்ளை இந்தியாவுக்கு வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தையிலையும் இவங்க இருக்காங்க. இது வந்து 15 years சப்ளை டீலில் வந்து இவங்க கையெழுத்திடுறதாகவும் பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. கெயிலுக்கு இது வந்து நல்ல நியூஸாக இருக்குது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் பிரான்ஸ்லயும் வந்து அவங்களோட பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. ஜைடஸ் மெட்டெக் எஸ்ஏஎஸ்ன்னு சொல்லி அவங்களோட சப்சிடரியை வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க பிரான்ஸ்ல. எப்படின்னா வந்து
ஆம்ப்ளிடியூட் சர்ஜிக்கல் இது வந்து ஒரு ஆர்த்தோபெடிக் ஃபிர்ம். இவங்க கிட்ட இருந்து கண்ட்ரோலிங் ஸ்டேக்கை வந்து வாங்கியிருக்காங்க. அது மூலமா வந்து அவங்க புதுசா சப்சிடரியை வந்து ஜைடஸ் பிரான்ஸ்ல வந்து ஜைடஸ் மெட்டெக்னு சொல்லி அவங்க இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இது ஜைடஸ்க்கு ஒரு நல்ல நியூஸா இருக்கு. அடுத்ததா ஜேகே சிமெண்ட் பாத்தீங்கன்னா 500 crores மதிப்பிலான நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் மூலமா வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணலான்னு முடிவை வந்து மே 24th நடக்க போற போர்ட் மீட்டிங்ல வந்து டிசைட் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஃபைனல் டிவிடெண்ட் பத்தியும் அன்னைக்கு முடிவெடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்ல நடக்க போற ஈவெண்ட்ஸை பத்தி பார்க்கலாம். ஏப்ரல் 14th வந்து ரெக்கார்ட் டேட்டா இருக்க போது ஃபைனல் டிவிடெண்டுக்கு கிரைஸ்ல பொறுத்த வரைக்கும் எக்ஸ் டேட் வந்து ஏப்ரல் 11th இருக்கு. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபைனல் டிவிடெண்ட் 26 rupees per ஷேர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட் இவங்க வந்து இவங்களோட இன்கம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான எக்ஸ் டேட்டா வந்து ஏப்ரல் 15th. எக்ஸ் டேட் அண்ட் ரெக்கார்ட் டேட் ரெண்டுமே ஏப்ரல் 15th இவங்க அறிவிச்சிருக்காங்க. ஹெக்ஸாவர் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15th எக்ஸ் டேட் அண்ட் ரெக்கார்ட் டேட்டா இருக்கு. இன்டரிம் டிவிடெண்ட் 5.75 per ஈக்விட்டி ஷேரா இருக்கு. கபில்ராஜ் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15th எக்ஸ் டேட் அண்ட் ரெக்கார்ட் டேட்டா இருக்கு. ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு 10ல இருந்து 1:10 ரேஷியோல ஸ்டாக் ஸ்பிளிட் பண்றாங்க. ஒன் சோர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் வெஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15th எக்ஸ் டேட் அண்ட் ரெக்கார்ட் டேட்டா இருக்கு ரைட்ஸ் இஷ்யூக்கு. குவஸ்கார்ப் பார்த்தீங்கன்னா டிமர்ஜ் பண்றாங்க. அதுக்கான எக்ஸ் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15th. ரெமடியம் லைஃப் கேர் இவங்களும் வந்து ஏப்ரல் 15th ரெக்கார்ட் டேட் அண்ட் எக்ஸ் டேட்டா இருக்கு ரைட்ஸ் இஷ்யூக்கு. மசகண்டாக் ஷிப் பில்டர்ஸ் வந்து இன்டரிம் டிவிடெண்டா 3 rupees ஒரு ஷேருக்கு தராங்க. அதோட எக்ஸ் டேட் அண்ட் ரெக்கார்ட் டேட் ஏப்ரல் 16th. ஏகேஎம்வி ஃபின்ட்ரேட் இவங்க வந்து ஏப்ரல் 17th எக்ஸ் டேட்டா வச்சிருக்காங்க. ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு 1:10 ரேஷியோல. ரெக்கார்ட் டேட் வந்து ஏப்ரல் 18th. அடுத்ததா கார்மெண்ட் மந்த்ரா லைஃப் ஸ்டைல் இவங்க வந்து எக்ஸ் டேட்டா அண்ட் ரெக்கார்ட் டேட்டா ரைட் இஷ்யூக்கு வந்து ஏப்ரல் 17th வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ருஷப் பிரசிஷன் பேரிங்ஸ் இவங்களோட ட்ரேட் வந்து சஸ்பென்ஷன் ஆகுது. அதோட எக்ஸ் டேட் அண்ட் ரெக்கார்ட் டேட் ஏப்ரல் 17th. சனோஃபி கன்சியூமர் ஹெல்த் கேர் இவங்க வந்து ரெக்கார்ட் டேட் அண்ட் எக்ஸ் டேட்டா வந்து ஏப்ரல் 17th வச்சிருக்காங்க. ₹55 ஒரு ஷேருக்கு டிவிடெண்டா தராங்க. அடுத்ததா திருப்பதி டயர்ஸ் இவங்க ஏப்ரல் 17th எக்ஸ் டேட் அண்ட் ரெக்கார்ட் டேட்டா வச்சிருக்காங்க ரைட்ஸ் இஷ்யூக்காக. நன்றி மக்களே, மீண்டும் ஒரு நல்ல காணொலியில சந்திப்போம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.